சப்பாத்தியை கொஞ்சம் வித்தியாசமாக 3 லேயர் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மாவு பிசைஞ்சு 1/2 an hour ஊற வச்சுட்டேன். 3 லேயர் சப்பாத்தி நல்லா வரணும்னா மாவு பிசைஞ்சு மினிமம் ஒரு 1/2 an hour ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்து நல்லா நீக்கி விட்டுக்கோங்க. நல்லா மடித்து விட்டுக்கோங்க. மாவு மடிக்கிறதுக்கு முன்னாடி சென்டராக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ 3 லேயர் சப்பாத்தி இன்னமும் நல்லா கிடைக்கும். மடிச்சுட்டு திரும்பவும் நீக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தவால சப்பாத்தி போட்டு 2 சைடும் ஆயில் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனல் ரிசல்ட் இதுதான். 3 லேயர் சப்பாத்தி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.